இன்னைக்கு நம்மளோட இந்த சன்மார்க்கம் சீரிஸ்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால இந்த வீடியோவ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, என்ன வேலை இருந்தாலும் அத ஒரு 10 நிமிஷம் தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோவ வந்து முழுசா பாருங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சன்மார்க்க தெளிவு விளக்கம் இந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 4, 5 வீடியோக்கள் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டோம். இத பார்க்காதவங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த வீடியோஸ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அத பார்த்துட்டு வந்து இத பொறுமையா கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். சன்மார்க்கத்துக்குள்ள வள்ளலார் வந்துட்டு சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையாலுமே எத குறிப்பிடுது? அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நிலைக்கு நீங்க இன்னைக்கு கண்டிப்பா வருவீங்க. இதுக்கு நான் வந்து கேரண்டி. அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு வள்ளலார் சொன்ன விஷயத்த வந்துட்டு இவங்க எப்படி வந்து போர்ட்ரே பண்றாங்க. உண்மையாலுமே வள்ளலார் எத சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சன்மார்க்கம் எவ்வளோ ஆழமானதோ, எவ்வளோ நுட்பமானதோ, எவ்வளோ ஒரு ஞானத்துல பக்குவமா போறவங்களுக்கு மட்டுமே சன்மார்க்கம் கை குடுக்குங்கிறது இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வணக்கம் விஷ்ணு சார். இன்னைக்கான பயிற்சியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, புதுசா பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல். எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நிசப்தமாக இருந்தது. எனக்குள்ள 72,000 நாடி நரம்புகளும் ஒரு புத்துணர்வு பெற்றதாக நான் உணர்ந்தேன். மனம் ரொம்ப அமைதியா இருந்தது. என்னை என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் அமைதியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் நிறைய அனுபவங்களை நான் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ சன்மார்க்கம் அப்படின்னு நம்ம உள்ள போயிட்டோம்னாலே வந்துட்டு, நமக்கு வந்துட்டு எந்த சாதனங்களும் தேவையில்லை. எந்த ஒரு தியான யோக பயிற்சிகளும் செய்ய வேண்டாம். நம்ப அமைதியா இருந்தாலே போதும். இறைவன நினைத்துட்டே இருந்தாலே போதும். இத தான் வந்துட்டு இப்ப இருக்கிற சன்மார்க்கிகள் எல்லாருக்குமே வலியுறுத்துறாங்க. ஆனா, இப்படி வலியுறுத்துற சன்மார்க்கிகள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு காமனா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலக்கு தியான பயிற்சி. இவங்க வந்துட்டு விலக்கு தியான பயிற்சி எப்படி பண்ண சொல்றாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 மீட்டர் இடைவெளி விட்டுட்டு, அ உங்க கண்ணுக்கு நேரா வந்துட்டு ஒரு டேபிள் வச்சுட்டு, அதில வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கங்க. எல்லா ரூம்ல இருக்க விளக்கையெல்லாம் அணைச்சுட்டு, அந்த விளக்க மட்டும் நேருக்கு நேரா பார்க்க ஆரம்பிங்க. அந்த ஒளிய வந்து கண்ண மூடி உங்களுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இறைவனோட ஜோதி தோன்றும். இதுதான் வந்துட்டு எல்லாரும் சொல்றது. சாதனங்கள் எதுவுமே தேவையில்லை. புறத்தில் எதுவுமே இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு போன வள்ளலார், எதுக்கு புறத்துல ஒரு விஷயத்த காட்டிட்டு போயிருப்பாரா? கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல மறுபடியும் நம்ம சிந்தனைய இன்னும் ஆழப்படுத்தி பார்க்கணும். வள்ளலார் காட்டிய வழிகள்ல செல்றது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, அனுபவ நிலைகளே அன்றி வெளிய இருக்கும் புற விஷயங்கள் அல்ல. ஏன்னா, வள்ளலார் வந்துட்டு இந்த மாரி கோவில், சமய சடங்குகள், இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு, அவர் விஷயங்கள நிறுத்திட்டு தான் 6ஆம் திருமுறைக்குள்ளேயே வந்து என்டர் ஆகுறாரு. அந்த விஷயங்கள வந்துட்டு, அவர் வந்துட்டு இத காட்டிலும் இது இன்னும் தீவிரமா இறைவனுடைய பலன் தரும்ப்பான்னு தான் சொன்னாரே தவிர, என்னைக்குமே வந்துட்டு இந்த மாரி புற வழிபாடுகள இழிவா, கேவலமா அவரு பேசுனது கிடையாது இந்த இடத்துல. இப்ப இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப மட்டம் தட்டி பேசுற மாரி பேசுறாங்க. இப்ப ஒண்ணே ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இப்ப எல்லாராலயும் மூளை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. பட் மூளையோட ஒரு 3D மாடல் வெளிய இருக்கனால தான், ஓஹோ! நமக்கு மூளைனா இப்படி இருக்கு. சரி நம்ம வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகும்போது, மூளை இப்படி இருக்குன்னு நம்ம உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ! இந்த பார்ட் தான் அன்னைக்கு நம்ம 3டி மாடல்ல பார்த்து தான் இந்த நம்மளோட மனுஷனோட மூளைக்குள்ள இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட 3டி மாடல்ஸ் தான் இந்த புற வழிபாடுகள் அத்தனையுமே. சரிங்களா? இப்போ இந்த புற வழிபாடுகள் இல்லாம போயிருந்துச்சுன்னா, இந்த இந்த காலகட்டத்தில என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒண்ணுமே நெறைய பேத்துக்கு தெரியாம போயிருக்கும். என்ன விஷயங்கள் இப்ப கோயில்கள் கட்டி வைக்கிறனால தான் நெறைய பேத்துக்கு ஆன்மீகம் கோயில்ல இருந்து தொடங்கியிருக்கு. இத வந்து நம்மளால யாராலயும் மறுக்கவே முடியாது. ஏன் வள்ளலாருக்குமே அப்படிதான் தொடங்குச்சு. அப்ப உண்மையா கோயில்னா என்ன? எதுக்கு இந்த கர்ப்ப கிரகம்? பலிபீடம்னா என்ன? இந்த கொடிக்கம்பம் எத சொல்லுது? எதுக்கு நந்தியோட சிலைய முன்னாடி வச்சிருக்காங்க? இறைவன் ஏன் இருட்டான கருவறைக்குள்ள இருக்கிறாரு? அவ்ளோ பெரிய கோயிலுக்குள்ள எதுக்கு அந்த சிறிய இடத்துக்குள்ள சிறிய துவாரத்துக்குள்ள இறைவன வந்துட்டு இறைவனோட சிலைய வந்துட்டு அந்த மூர்த்திய வந்து வைக்கிறாங்க. அது இல்லாம எதுக்கு உற்சவ மூர்த்தின்னு தனியா ஒண்ணு வைக்கிறாங்க? அதே மாரி ஏன் வந்துட்டு மற்ற சிலைகள் இருக்கு? ஏன் வந்துட்டு நம்ம கோயில்கள்ல, சிவாலயங்கள்ல வந்துட்டு இடது பக்கம் அம்பாள் சன்னதி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஏன் வந்து நடுவுல முருகர் சன்னதி வச்சிருக்காங்க? இது எல்லா கேள்விகளுமே வந்துட்டு நெறைய பேத்துக்கு ஆன்மீகத்தோட தொடக்கமா வந்துட்டு கோயில்கள் தான் அமைஞ்சிருக்கும். அப்போ இத வந்து நம்ம மறுக்கவே முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ன்ட்டு. இது எல்லாமே வெளிய நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா, உள்ள எடுத்து உள்ள வந்து விசாரமும், ஆராய்ச்சியும் செய்ய வேணும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்னா, புறத்திலேயே நிறுத்திர்றோம். இதுதான் வந்துட்டு வள்ளலார் வந்து சாடுனாரு. இத தான் சித்தர்களுமே தப்புன்னு சொன்னாங்க. அதுதான் சிவவாக்கியரும் சொல்லுவாரு. "கோவிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா? கோவிலும் மனத்துக்குள்ளே, குளங்களும் உனக்குள்ளே தான் இருக்குது. நீ எதுக்கு வெளிய போய் தேடுற?" அப்படின்னு அதனால தான் சிவவாக்கியர் சொல்லிட்டு போனாரு அந்த இடத்துல. ஆனா, அப்படி சொன்ன சித்தர்கள் தான் இந்த கோயில்களோட இந்த இந்த வடிவமைப்பையுமே குடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, நம்மளால மறுக்க முடியாது இல்லைங்களா?
அப்படிப்பட்ட ஒரு புற வழிபாட்டு விஷயம்தான் இந்த விளக்கு தியானம். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் விளக்கு தியானம்னா என்னென்னமோ கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்களோட அறிவுலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்கள் ஒரு எம்டி ஸ்பேஸை இந்த இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதுமையான ஒரு மாற்றம் நிகழும் உங்களுக்குள்ள. விளக்கு தியானத்துல வள்ளலார் வந்துட்டு அதையுமே ஒரு உவமையா தான் காட்டியிருக்காரு. எப்படி வந்துட்டு நமக்கு இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்துல இந்த சத்தியஞான சபையை வந்து அமைச்சு நமக்குள்ள வந்து எண்கோண பீடம் வந்து எப்படி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு அஷ்டாங்க ரகசியத்தையும் ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த அஷ்ட கோணத்தையுமே வந்துட்டு ஒரு உவமையா காட்டினாரோ, அதே மாதிரிதான் விளக்கு தியானமுமே வந்து நமக்கு ஒரு உவமையா காட்டப்பட்டிருக்குது. எப்படி வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஒரு ஒளி வடிவில் இருக்காரு, அதுவுமே ஒரு உவமை தான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறாரு. அவர் எங்கேயுமே வந்துட்டு ஏன்னா இறைவன் வந்துட்டு நிர்குணன்னு சொல்றாங்க, எந்தவித உருவங்களுக்குள்ளேயுமே அடங்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. ஹி இஸ் ஷேப்லெஸ் அப்படிங்கிறாங்க. ஹி இஸ் நார் கலர், அவர் வந்து கலரும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கும் போது அப்ப எப்படி அந்த ஜோதி அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு ஷேப் எடுக்குது இல்லைங்களா? அப்புறம் எப்படி இறைவன் வந்து ஜோதி வடிவமா இருக்க முடியும்? அப்ப வள்ளலார் இங்க ஏதோ உவமையா சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா சன்மார்க்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அப்படியே நம்ம மூளையோட திறனை முழுமையா செயல்படுத்துறதா சன்மார்க்கத்தோட ஒரு முழுமையான நோக்கம் இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விளக்கு தியானம்குள்ள வரலாம். இந்த விளக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு வள்ளலார் வந்து அழகா ஒரு எடுத்துக்காட்டு வந்து குடுத்திருப்பாரு. இந்த விளக்கு அதே மாரி வந்துட்டு அதுக்கு முன்னாடி விளக்கு தியானம் செய்றனால எதுவுமே ஏற்படாதாப்பா அப்படின்னா, அப்படி கிடையாது. வள்ளலார் சொல்ற மாரி ஒரு சிறு ஒளி தோன்றும். அங்கேயே பல்லிழித்து அமர்ந்து விடாதீர்கள். அததான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். அதே மாரி வந்துட்டு விளக்கு தியானம் பண்றேன்னு கண்ணையே சிமிட்டாம 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் பார்த்து கண்ணு வந்துட்டு சூடாகி கண்ணு பொங்கி போனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட இப்ப வர கிளாஸுக்கு வர ஸ்டூடண்ட்ஸ்லயே நெறைய பேரு எனக்கு வந்துட்டு YouTubeல ஃப்ரீயா சொல்லிக் குடுத்தாங்க சார். இப்ப வந்துட்டு விளக்கு தியானம் பண்ணுங்கன்னு. விளக்கு தியானம் பண்ண என்னன்னா கண் எரிச்சல் அதிகமாகுது. கண்ல வந்து நெறைய பிரச்சனை வர மாரி இருக்கு. டாக்டர் கிட்ட போய் கேட்டா வந்துட்டு அவங்க வந்து ஏன் என்னத்த பண்ணீங்க? உங்களோட ஐ பவரே கம்மியாகுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு. இது நிஜமா நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதனால வந்துட்டு விளக்கு தியானம் எப்படி பண்ணணும்? இப்ப ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து அந்த விளக்க பார்க்குறீங்க. கண்ண மூடி அந்த ஒளிய உள்ள தரிசிக்கணும். சரிங்களா? இது வந்து ஸ்தூல விளக்கம். சூட்சமமா உண்மையா உள்ள என்ன இருக்குன்னா, முதல்ல விளக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. விளக்குல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சுடர் எரியணும்னா அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? விளக்கு அப்படிங்கிறது தேவை. அந்த அகல்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஊத்தறக்கு எண்ணெய் தேவை. எண்ணெய், நெய் ஏதோ ஒரு விஷயம் தேவை. அதிலிருந்து அந்த நெருப்பு எரிய வைக்கிறதுக்கு திரிங்கிறது தேவை. அத வந்து இக்னைட் பண்றதுக்கு அந்த நெருப்புங்கிறது தேவை. இது எல்லாம் இருந்தா தான் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு விளக்கு அப்படிங்கிறது ஒளிர ஆரம்பிக்கும். இத வள்ளலார் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்களேன் நமக்குள்ள. நம்மளுடைய இந்த அகல் விளக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஸ்தூல உடலுங்க. இந்த அகல் விளக்குங்கிறது இந்த மண்ணாலான அகல் விளக்கு, நம்மளுடைய மண்ணாலான இந்த பிண்டம். அதுக்குள்ள இருக்கிற அந்த பசு நெய் இல்ல எண்ணெய் அப்படிங்கிற திரவியம் வந்துட்டு எதை குறிப்பிடுதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற ரத்தத்தை குறிப்பிடுது. இப்ப எப்படி வந்துட்டு இந்த பஞ்சு திரி வந்துட்டு எண்ணெய வந்து உறிஞ்சு நெருப்ப எரிய வைக்குதோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த திரி எத உவமைக்கு குறிப்பிடுறாருன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சுக்கிலம். இந்த ஏன்னா வந்து ரத்தத்துல இருந்து தான் சுக்கிலம் அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்த உறிஞ்சு தான் நமக்கு வந்து சுக்கிலம் உருவாகுதுங்கிறது எவ்வளோ அழகா காட்டியிருக்காரு அந்த இடத்துல. அந்த திரிங்கிறது வந்து சுக்கிலமாகவும், அதுல எரியிற தீபம் அந்த சுடர் வந்துட்டு நம்மளுடைய ஜீவன்னு குறிப்பிடுறாரு. அப்போ இப்ப புரியுதுங்களா? வள்ளலார் சொன்ன விளக்கு தியானம் எத சுத்தி வருதுன்னு? உன்னுடைய உடலை கொண்டு உன்னுடைய ரத்தத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உன்னுடைய விந்துவை வைத்து அந்த விந்து சக்தியை மேலேற்றி அதில் சுடரேற்றி இந்த சுடர் அப்படிங்கிறது நம்மளுடைய குண்டலினி சக்தி. இந்த விந்து சக்தி மேலே வந்து ஏறும்போது இந்த குண்டலினியா மேலே ஏறும்போது அதே வந்து அந்த அந்த விளக்குல திரி பார்த்தீங்கன்னா அந்த அகல்ல இருந்து வெளியே தான் வந்து எரியும் மேல் நோக்கி. அதே மாரி நம்மளோட முதுகு தண்டுல இருக்கிற அந்த சுக்கிலம் அப்படிங்கிறது அடியில ஸ்டோர் ஆகிக்கிறது. முதுகு தண்டு வழியா மேலே ஏறி வந்துட்டு நமக்கு மேல வந்துட்டு நம்மளுடைய புருவ மத்திக்கு நடுவுல சுடரா எரியும். இதுதான் விளக்கு தியானம். இந்த வள்ளலார் சொன்ன விளக்கு தியானம் இத தான் குறிப்பிடுது. இந்த விளக்கு தியானம் நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்துட்டு ஆன்மீகத்தோட அடுத்த கட்டத்துக்கும் இறை தரிசனத்தை உள்ள வாங்கவும் முடியுமே தவிர, வெறுமனே புறத்துல ஒரு விளக்க வச்சுட்டு விளக்கு தியானம் செஞ்சீங்கன்னா, இறைவன் சத்தியமா வரமாட்டாருங்க இந்த இடத்துல. இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் சன்மார்க்கிகள்னு வந்து போயிருக்காங்க இந்த பூமியில. வந்து இங்க வாழ்ந்து சன்மார்க்கம் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி இறந்து போனாங்க. ஆனா வள்ளலார் மறுபடியும் என்ன சொல்றேன்? சாகாதவனே சன்மார்க்கின்னு சொல்றாரு. அப்போ சாகாம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணும்? வள்ளலாரோட விளக்கு தியானம் தான் பண்ணும். அந்த விளக்கு தியானம் எப்படி பண்ணும்? அதே தான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன். உடலாகிய இந்த இந்த அகலாகிய நம்மளுடைய உடலை வைத்து உள்ளே இருக்கும் ரத்தத்திலிருந்து வரக்கூடிய இந்த சுக்கிலத்தை மேலே ஏற்றி அந்த குண்டலினி சக்தியை வந்துட்டு அதோட மேலே ஏற்றி அதை மேலே வந்து நம்ம சுடரூட வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா விளக்கு தியானம். இதை வந்துட்டு இதை வந்து நீங்க துல்லியமா பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும். அது எப்படி பண்றது?
இத பண்றதுக்கு தான் வந்துட்டு நம்ம முருகன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தர்களும் சரி, முருகனும் சரி, வள்ளலார் இவங்க எல்லாருமே குடுத்துட்டு போனது தான் இந்த யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகள வந்துட்டு எவன் ஒருத்தன் வந்து முறையா செய்ய ஆரம்பிக்கிறானோ, அவன் வந்துட்டு இந்த விளக்கு தியானம் பண்றான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விளக்கு தியான பயிற்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் பண்ணுமே தவிர, வெறுமனே வெளிய விளக்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னா, அதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, உங்களோட ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? கரெக்ட்டா பண்ணீங்கன்னா. அத தாடக பயிற்சின்னு நம்ம சொல்லலாம். அதனால வள்ளலார் சொன்ன மாரி வீண் காலம் கழிக்காதீங்க. வ வ ஏன்னா டைம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள நல்லபடியா வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இத வந்து கண்கூடா நம்ம எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. ஸோ வள்ளலார் சொன்ன மாரி தான் இறைவனோட அருள் இந்த பூமியில வந்து பதியும்போது, நம்ம வந்துட்டு யாரெல்லாம் நன்முயற்சினா உட்காந்து அகவல் படிக்கிறதோ, இல்லன்னா வந்துட்டு டெய்லி காலையில எந்திரிச்சு வந்துட்டு பாராயணம் பண்றது கிடையாது. நன்முயற்சி என்றால் நல்ல இருக்கிறதுலே நன்முயற்சிங்கிறது உடலை வந்து அடுத்த நிலைக்கு வந்து பரிணாமத்துக்கு நம்ம ஆன்மாவ எடுத்துட்டு போறது. அந்த நன்முயற்சியில யார் ஈடுபடுறாங்களோ, அவங்கள வந்து இறைவன் வந்து ராஜா மாரி அடுத்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாரு. நம்ம எல்லாரும் படிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து வள்ளலார் வந்து ராமலிங்கா இங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கு முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டாரு. எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அப்ப எனக்கு எவ்வளோ ஒரு பெருமையா இருந்துச்சுன்னு. அவர மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டா போதுமா? நம்மள எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிட வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மறுபடியும் வந்து எளிமையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களுக்குள்ள போகாம, கொஞ்சம் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஈகோ, உங்களோட மைண்ட் செட் இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் விட்டுட்டு, கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன். உங்களுக்கு சன்மார்க்கம் அப்படிங்கிறது 180 டிகிரி வேற மாரி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வள்ளலார் திருப்பி சொல்றாரு, "கண்டத்துக்கு மேலே தான் சன்மார்க்க அனுபவங்கள் விளங்கும்." அப்ப கண்டத்துக்கு மேல என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டத்துக்கு மேல நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒற்றை அணுன்னு சொல்லலாம். நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்டு, தலாமஸ் ஏரியா, பீனியல் கிளாண்டு, அப்புறமா வந்துட்டு இது வந்து நம்ம நார்மலா சக்ராஸ்ன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஆகினை இருக்குப்பா, சகசர தலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு நம்ம இந்த மாரி கிளாண்ட்ஸ் இந்த மாரி பார்ட்ஸ் வச்சு சொல்லணும் இப்படி சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே இல்ல நீங்க சொல்ற மாரி சொன்னா சிவக்களம் இருக்கு, இல்ல சக்தி களம் இருக்கு. வாட்டெவர் இட் இஸ் எந்த நேம்ல வேணாலும் நம்ம கூப்பிட்டாலும் எல்லாரும் சொன்னது ஒரே விஷயத்த தான். நான் பூன்னு சொல்லுவேன். இதுவே வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், ஜூவாலஜி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாரு. 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பேர் தான் வித்தியாசம். ஆனா அவங்க சொல்ற விஷயம் ஒண்ணு தானே இல்லையா? அதே மாரி தான் வள்ளலார் சொன்னதும், சித்தர்கள் சொன்னதும் ஏறத்தாழ ஒரே விஷயம் தான். இவரு சில விஷயங்கள வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணி விளக்கிட்டு போயிருக்காங்க. சித்தர்கள் வந்து மொத்தமா ஒரே விஷயமா குடுத்துட்டு போயிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால போயிட்டு நீ பின்பற்றதா பெருசா, நான் பின்பற்றதா பெருசா இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. நான் திருப்பியும் சொல்ற மாரி. அதனால முறையான வழிய பின்பற்றுங்க. கரெக்ட்டான விளக்கு தியானத்த பண்ண ஆரம்பிங்க. விளக்கு தியானத்த நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இறைவன் கண்டிப்பா உங்க கண் முன்னே வந்து நிப்பார். இந்த சிறிய ஜோதியாகிய இந்த ஜீவன வச்சு பெரிய பரமாத்மாவா இருக்கிற அந்த ஜோதியா இருக்கிற இறைவன நம்ம அடைவோம். இந்த ஜோதி விளக்கம் என்ன? இறைவன் வந்து ஏன் ஜோதி வடிவா இருக்காரு? எல்லாருமே நிர்குணனா இருக்கிறாங்க. உருவமற்ற தன்மையில இருக்கிறாரு. என்ன அது உருவம் இருந்தும் இல்லாத தன்மையும் இருக்குங்கிறாங்க. அப்ப அது என்னத்த குறிப்பிட வருது? உண்மையாலுமே வந்து வள்ளலார் வந்து எதுக்கு வந்து அந்த விளக்க குடுத்துட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த மாரி வடிவத்துல இருப்பாருன்னு சொன்னாரு. இத காட்டுற தத்துவம் என்ன? அவர் குடுத்த உவமை என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இதே மாரி தான் வந்து பயங்கரமா சீக்ரெட்டான கன்டென்ட்ஸா இருக்கும். ஸோ, அந்த பெல் பட்டன எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. உங்களோட சன்மார்க்க அன்பர்களுக்கு முக்கியமா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா செல்வத்த தாண்டியும் ஒருத்தருக்கு ஞானத்தையும், அறிவையும் வந்துட்டு நம்ம வந்து குடுக்குறது தான். அதுதான் என்னைக்குமே அழிந்து போகாம இருக்கும். அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. இத விட மிகப்பெரிய ஜீவகாருண்யம் எதுவுமே இருக்காது. நன்றி. அடுத்த பதிவுல சந்திப்போம்.